இன்றைக்கி நல்ல டேஸ்டியான நல்ல க்ரீமியான சிக்கன் ஹால்ஃப் மூன் பாய்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கு. வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. நீங்கள் இன்றைய தானே இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹால்ஃப் மூன் செய்கிறதுக்கு எப்படி மார்னேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி சரியாக 1.5 கோதுமை எடுத்துக்கிறேன். 1.5 கப் கோதுமாக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணக்கொள்ளைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே மிச்சமாக ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்படி மிச்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு நல்லா கையால் நீட் பண்ணக்கொள்ளைக்கு நல்லா தண்ணி மயக்க ஆகிடும். ஐஸ் ஒட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் இறுக்கமான பதத்துக்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாவை பார்க்க கொள்ளைக்க விளங்கும் நல்லா இறுக்கமாய்க்குது. இந்த பதத்துக்கு தான் நீங்கள் நீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எப்படி நல்லா ஆறுனத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா கையால் சாஃப்ட் ஆகிறதுக்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சரியாக 1.5 கப் கோதுமாக்கு 3/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வரதுக்கு நீட் பண்ணி எடுத்தேன். சம்டைம் நீங்கள் ஆட் பண்ண கொள்ளைக்கு வாட்டரோட அளவு வேறுபடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் பார்த்து நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் கறி ரெடி ஆகாட்டும் இந்த வெப் ஷீட்டால் இதை அப்படியே கவர் பண்ணிவிட்டு வச்சிடும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. உங்கள்கிட்ட இந்த வெப் ஷீட் இல்லாட்டி ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. கறி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி நல்லா சதக்கோழியாக பார்த்து 200 கிராம் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் தண்ணி எல்லாம் வற்றி லைட்டாக சிக்கன் வதங்கிட்டு வர கொள்ளைக்கு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சிக்கனில் எல்லா தண்ணியும் வற்றி லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் பொரிஞ்ச மாய்க்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்னியன் ஆட் பண்ணிக்குவோம். நான் இந்த ஒன்னியன் சரியாக 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது சரியாக 100 கிராம் இருக்குது. அப்படி இல்லாட்டி நல்ல பெரிய மீடியம் சைஸ் ஒன்னியனை பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் ஒன்னியன் ஆட் பண்ணக்குள்ளைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னியும் நல்லா வதங்கி லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர கொள்ளைக்கு நாம் இதில் கேரட் ஆட் பண்ணிக்குவோம். நான் இது சரியாக கேரட் 1 கேரட் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி 1/2 கப் வர அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டும் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஆட் பண்ணுற மசாலா சீரகத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள். இதில் இருக்கிற மசாலா வாசமெல்லாம் போய்த்து நல்லா வதங்கி வர கொள்ளைக்கு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் க்ரீமி ஆகிறதுக்காக வேண்டி நாம் ஒயிட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆக கொள்ளைக்கு நாம் இதில் கோதுமை ஆட் பண்ணிக்குவோம். சரியாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டருக்கு 1 டேபிள் ஸ்பூன் மா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மா கட்டிப்படாமைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மில்க் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஒயிட் சாஸ் செய்ய கொள்ளைக்கு ஃபஸ்ட்லேயே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் மா கட்டிப்படாமைக்கு சாஸ் நல்லா வரும். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் இதை கைவிடாமைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது கட்டிப்படாமைக்கு சாஸ் நல்லா வரும். இது கொஞ்சம் லைட்டாக திக்காகிட்டு வர கொள்ளைக்கு இதில் தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் கறியில் தான் இந்த சாஸ் ஆட் பண்ண பார்க்குறேன். அதை சொட்டி நீங்கள் சிக்கன் கறிலையும் சால்ட் ஈக்கிற சொட்டி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி லைட்டாக திக்காகிட்டு வர கொள்ளைக்கு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சிக்கன் கறியில் ஆட் பண்ணிக்கோங்க.
இதை அப்படியே சிக்கன் லெட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது மிச்சமாக க்ரீமி மாக்கிக்கிறேன்டா கொஞ்சம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணக்குள்ளக்கு லைட்டாக இருக்க மைண்டு வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எங்களோட கறி அப்படியே ரெடி ஆகிட்டுது. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிக்குவோம். அடுத்து நாம் பிணைஞ்சி வச்சுக்கிற மாவை எடுத்துகிட்டு எப்படி ஹால்ஃப் மூன் கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப் வரதுக்கு இதை நாம் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இதில் கறி ஆட் பண்ணிக்குவோம். கறியை வச்சதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் வச்சுக்கிறேன். மொசரல்லா சீஸ் வைக்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்டா வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கறியை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடுக்கு. எல்லா ஹால்ஃப் மூனையும் செஞ்சதுக்கப்புறமா நான் இதில் 2 எக்கை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். மில்க் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். அடுத்து நாம் இந்த பிளேட்டில் பிஸ்கெட் தூளையும் ஆட் பண்ணிக்குவோம், அதாவது பிரெட் க்ரம்ஸ். அடுத்து நாம் இந்த செஞ்சு வச்சுருந்த ஹால்ஃப் மூனை எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிஸ்கெட் தூளை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிஸ்கெட் தூளை பிரட்டி வச்சதுக்கப்புறமா அப்படியே நாம் நல்லா ஹீட்டான ஆயிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட நல்ல க்ரீமியான நல்ல டேஸ்டியான ஹால்ஃப் மூன் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.